வணக்கம் மக்களே. வணக்கம் மக்களே. வெல்கம் டு வாட்டி டாக்ஸ் அண்ட் ஜெப்ஸ் வேர்ல்டு. இந்த சீரீஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஐபிஎல் இருக்கிற எல்லா டீமையும் எடுத்து வச்சு அலசுன்னு அலசிக்கிட்டு இருக்கோம். இந்த சீரீஸ்ல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 7 டீம் வந்து முடிச்சாச்சு. இன்னும் 3 டீம் தான் பாக்கி. அந்த முத்தாய்ப்பான 3 டீம்ல பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க போற டீம் பாத்தீங்கன்னா தலைவருக்கு ரொம்ப பிடிச்ச டெல்லி கேபிட்டல்ஸ். ஸ்ரேயஸ் ஐயர் போய் ரிஷப் பண்ணிட்டு போய் இப்போ பாத்தீங்கன்னா கேஎல் ராகுல், அக்ஷர் பட்டேல் இந்த மாதிரி வந்து பயங்கரமா இருக்கிற ஒரு டீம். ஸோ அகைன் எனக்குமே பாத்தீங்க அப்படின்னா இந்த போன பஞ்சாப் டீமுக்கு எப்படி சொல்லணும் அதே மாதிரி இந்த டீம் பத்தி பேசுறப்ப எனக்கு ஜாலியா இருக்கு. ஏன்னா ரொம்ப நல்ல பாசிட்டிவா நிறைய நல்ல பிளேயர்ஸ் வந்து உள்ளார இருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச டீமா இருக்காங்க. தலைவர் என்ன சொல்றாருன்றத கேட்போம். அவருக்கே சரி கிடையாது. சோ நீங்க ஃபர்ஸ்ட் இனிஷியல் தாட் சொல்லுங்க. நானே ஆரம்பிக்கிறேன். இதுக்கு நான் ஆரம்பிக்க வேணாம், நீங்க சொல்லுங்க. எனக்கு வந்து இனிஷியலா பாக்குறப்போ இந்த டீம் வந்து போன டைமே ஆக்சுவலா டாப் 4ல வருவாங்க நான் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி டோர்னமெண்ட்ல சூப்பரா விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, அப்படியே வந்து ரிவர்ஸ் கியர் போட்டு அப்படியே பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டானுங்க. மற்றவங்கலாம் வந்து இந்த பக்கம் முன்னாடி போயிட்டு இருந்தானுங்க. ஆனா இந்த டைமும் கண்டிப்பா போன டைம் என்னென்ன மிஸ்டேக் பண்ணாங்களோ அந்த 11 என்னன்றதே தெரியாம பாதி டோர்னமெண்ட்ல எல்லாருமே வந்துட்டு 11 ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் எப்படி ஜெயிக்கிறதுன்னு பார்ப்பாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பாதி டோர்னமெண்ட்டுக்கு மேலதான் வந்து என்ன 11 சொல்லி கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சாங்க. ஸோ அதனால வந்துட்டு அந்த மிஸ்டேக் இந்த டைம் பண்ணாம இருந்தாங்கன்னா ஷோர் ஷார்ட்டா வந்து குவாலிஃபயர்ஸ் பிளே ஆஃப்ஸ் போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பயங்கர பாசிட்டிவா எனக்கு வந்து தோணுது. உங்களுடைய தாட்ஸ் என்ன நீங்க சொல்லுங்க. நீங்க சொன்ன அதே பாயிண்ட் தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, 2 நாள் முன்னாடி டிசி உடைய அபிஷியல் பேஜ்ல வந்து தேங்க்யூ கெவின் பீட்டர்சன் போட்டிருந்தாங்க. அப்பாடா போய் தொலைடா. என்ன மேட்டர்னா, அவன் தான் ப்ரோ ரொம்ப நாளா அந்த மியூசிக்கல் சேர் ஆட விட்டுக்கிட்டு இருந்தான். என்ன மேட்டர்னா, தேர்ட் மேட்ச் வந்து சென்னை கூட சென்னையில கேஎல் வந்து ஓப்பனிங்ல வந்து 70 ஆட் ரன்ஸ் அடிப்பாரு. அடுத்த மேட்ச் பெங்களூர் கூட பெங்களூர்ல கேஎல் வந்து ஒரு 90 அடிப்பாரு. சிஎஸ்டி கூட ஓப்பனிங், பெங்களூர் கூட 2 டவுன். இந்த மாதிரி அவரு ஒரு நல்ல இந்தியன் பேட்டரு, ஒரு ரிலேபிளான இந்தியன் பேட்டரியே நீ மாத்தி 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 ஆட விட்டுட்டு இருந்தா அவன் ஆடிடுவான்டா. என்ன அவனை சுத்தி இருக்க எல்லாரும் ஆடணும்ல. ஒரு மேட்ச் வந்து அது அல்டிமேட் லெவல் ஆஃப் என்ன சொல்ற மியூசிக்கல் சேர். என்னன்னா இப்ப ஜேக் ஃப்ரேசருக்கு படல. சோ கேஎல் ஃபுல் டைமா நீங்க வந்து ஓப்பனிங் ஆட விட்டு கேஎல் ஃபேஃப் இப்படியே நீங்க போயிருந்தீங்கன்னா நீங்க இன்னும் ஒரு மேட்ச் வின் பண்ணி தான் நீங்க இப்ப குவாலிஃபை இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் 4 மேட்ச் 4 வின் பண்ணி டாப் 4 வர முடியாம போனது கதையெல்லாம் இங்கதான் நடக்கும். ஓகேங்களா? ஏன்னா வந்து அது ஒரு எனக்கே போன வருஷம் டீம் ஓரளவுக்கு பிடிச்சது. அதுல ஒரு 2-3 குறை இருந்தது. குறை இந்த சென்ஸ் பிளேயருங்க ஃபார்ம்ல இல்ல. டீமா பாத்தீங்கன்னா டீம்ல எந்த பெரிய பிரச்சனையும் இல்ல. ஃபேஃப் வந்து எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருக்கலாம். ஓகே, அவருடைய கேலிபருக்கு ஒரு சேஸ்லயாவது வின் பண்ணி கொடுத்துருக்கலாம். அவரு ஃபார்ம்ல இல்ல. ஸோ அந்த மாதிரி போகும்போது இஷ்டத்துக்குன்னு அந்த ஒரு டாப் 4 சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க பேக் டு பேக் ஒரு மேட்ச்னா. கமெண்டேட்டர்லாம் பங்கமா கலாய்ச்சாங்க. கடைசி லீக் மேட்ச் ஆடும்போது வந்து 9 பேர் இது வரைக்கும் ஆடி இருக்காங்க அப்படின்னு. ஓப்பனிங் பேர் 9th பேர் இது அப்படின்னு சொன்னது. ஸோ வந்து அது ஒரு இஷ்யூ ஆச்சு. அப்புறம் வாருக்கு அப்புறம் ஸ்டாருக்கு வராம போனது அது ஒரு இஷ்யூ ஆச்சு. அப்புறம் கடைசி மேட்ச்ல கீப்பிங் வந்து ஸ்டப்ஸ் பார்த்தது. ஸோ இந்த மாதிரி எந்த நீங்க காம்பினேஷன்ல விளையாடாம இருங்க. ஒரு காம்பினேஷன் செட் பண்றோமா, அங்க ஏதாவது விரிசல் விழுதா அங்க பிக்ஸ் பண்ணி அந்த ஒரு ஆளை மட்டும் மாத்துங்க. இந்த ஆப்ஷன்ல காந்தி மாமா மொட்டை மாமா போனாலே வந்து அடுத்தவன் குடியை கெடுக்க தான் பாப்பாரு. மோஸ்ட் ஆஃப் தி ஐபிஎல் ஆப்ஷன்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா இவன் அந்த பிளேயரை வாங்கக்கூடாது, அவன் அந்த பிளேயரை வாங்கக்கூடாதுன்னு தான் போவாரு. இப்போ என்ன நானும் சொன்னியா வந்துச்சுன்னு தெரியல, நம்ம எதுக்கு போறோமோ அந்த பிளேயரை வாங்கிட்டு வருவோம் தான். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஆப்ஷன்ல இருந்து நம்ம பார்த்தோம்னா எனக்கு வந்து செம்ம சர்ப்ரைசிங் டேவிட் மில்லரு பேஸ் பிரைஸ். நான் பயங்கர ஷாக் ஆனேன். ஏய், டேவிட் மில்லரை 2 கோடிக்கு விட்டுறீங்களாடா எல்லாரும் அப்படின்ட்டு. டிகாக் எந்த அளவுக்கு எல்லாரும் ஷாக் ஆனாங்களோ டேவிட் மில்லருக்கு நான் அந்த அளவுக்கு ஷாக் ஆனேன். எல்லாரும் கேமரன் கிரீன் மேல வந்து கண்ணா இருந்தாங்க. நடுவுல வந்து நடுவுல மாமா வந்து 4 கோடிக்கு 2 அற்புதமான பிளேயர் தூக்கிட்டு போயிட்டாரு. ஒன்னு வந்து டேவிட் மில்லர், இன்னொன்னு லுங்கிங்கிடி. நீங்க 2 பேருமே ஃபர்ஸ்ட்ல இருந்து விட்டு லாஸ்ட்ல வந்திருந்தாங்கன்னா சாலிடா 8 கோடி 10 கோடிக்கு போயிருப்பாங்க. லுங்கிங்கிடி மாதிரி பவுலர்ஸ்லாம் ஒரு ரொம்ப கம்மி பீப்புள் தான் ஓப்பனிங்கும் போட முடியும், டெத்தும் போட முடியும். அண்ட் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பை நான் வந்து இப்போதைக்கு கன்சிடர் பண்றது அகீப் நபீதார். அப்பாடா, எனக்கு வந்து என்னன்னா 8 கோடி கொஞ்சம் ஓவர் பிரைஸோ அப்படின்னு அந்த பயத்துல இருந்தேன். 14 கோடி 14 கோடிக்கு 2 பேர் வாங்கி போட்டாங்க ஒரு மஞ்ச அணி. அதனால எனக்கு அகீப் நபீதாருக்கு வந்து ஓவர் பிரைஸ்லாம் லாண்ட். அவருடைய ஓவரால் இந்த ரஞ்சி டோர்னமெண்ட்டுமே பயங்கரமா போலிங் போடுறாரு. சோ எனக்கு தெரிஞ்சு அந்த பையன் இந்த ஒரு நீங்க 14 மேட்ச் கொடுங்க,
அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ பாசிட்டிவ்ஸ் ஃபுல்லா வந்து ஒரே பாசிட்டிவ்ஸா இருந்து இருக்குது. அதே மாதிரி அப்படியே வந்து பாசிட்டிவா அவங்களோட 11ல இருந்து போயிடலாம். என்ன நீங்க என்ன பண்றீங்களோ இல்லையோ, தலைவனை ஓப்பனிங் இறக்குங்க. கேஎல் ராகுல நம்பர் 1ல இறக்குங்க. அதுதான் நானும் சொல்றேன். இப்போ இப்போ உங்க 11 என் 11ன்ற மாதிரி கேஎல் வித் நிசாங்கா ஆர் கேஎல் வித் பென் டக்கெட்னா கூட ஒருத்தர் அடிச்சாலே இவன் இந்த இது எண்ட புடிச்சுக்கிட்டா போதும். ஏன்னா கேஎல் வந்து ஒரு 50 பால் 60 அடிச்சா கூட அடுத்த 20 பால்ல 120 அடிக்க முடியும். ஓகே, சோ அந்த விஷயத்த மாத்தாதீங்கல்ல. நான் காட்ட கூட விழுந்து கேக்குறேன். ஸோ எனக்கும் அதே தான். கேஎல் ராகுல் வித் நான் பென் டக்கெட் தான் ஃபர்ஸ்ட் எழுதினேன். பட் பத்தம் நிசாங்கா இந்த டைம் வந்து இந்த ஃபார்ம் ஸ்ரீலங்காவுக்கு வந்துட்டு லோன் வாரியரா வந்து பேட்டிங்ல அவர் தான் இருந்தாரு. ஸோ கேஎல் ராகுல் வித் வந்து பத்தம் நிசாங்கா. நம்பர் 3 வந்து கருண் நாயர். அதையும் மாத்தாதீங்க, கருண் நாயரை மாத்தாதீங்க. நம்பர் டியர் கிரிக்கெட் கருண் நாயக்கன் ப்ரோ சும்மா இருங்க. அவன் அந்த கேஎல் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கோட்டால வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன நம்பர் 4 நிதிஷ் ராணா. நம்பர் 5 வந்து அக்சர் பட்டேல். நம்பர் 6 வந்து ஸ்டப்ஸ். 7 வந்து அசுதோஷ் சர்மா. 8 வந்து விப்ரஜினிகம். 9 வந்து குல்தீப் யாதவ். 10 வந்து இங்கிடி. 11 வந்து ஸ்டார்க்கு. 12 வந்து அக்யூப்தார். இது 4 ஃபாரின் பிளேயர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பத்து நிசங்கா, ஸ்டப்ஸ், இங்கிடி அண்ட் ஸ்டார்க்கு. ஸோ இதுதான் வந்து என்னுடைய 11ஆ இருக்கும். இதுல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அக்யூப்தார், ஸ்டார்க்கு, இங்கிடி, இவங்க 3 பேர் வந்து இருப்பாங்க. அது இல்லாம ஸ்பின்னர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா குல்தீப் யாதவ், விப்ரஜினிகம் அண்ட் அக்சர் பட்டேல். இவங்க 3 பேர் இருப்பாங்க. 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் 3 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. சோ எனக்கு இவங்க நல்லாவே பண்ணுவாங்கன்னு தோணுது. உங்களுடைய 11 என்ன சொல்லுங்க? இது ஒரு நல்ல பிளேயிங் 11ஆ தான் இருக்கு. ஆனஸ்ட்லி ஆன் பேப்பரும் சரி, பிளேயர்ஸ் ஃபார்மும் சரி. ஆனா நான் ஏன் வந்து பென் டக்கெட் ஓவர் நிசாங்கா ப்ரிஃபர் பண்ணுவேன்னா, ஆக்ஷன்லயே வந்து அந்த இவரு சொல்லியிருந்தாரு, அந்த கோ ஓனர் ஜிஎம்ஆர் ஓனர் வந்து சொல்லியிருந்தாரு, கேஎல் வந்து என்ன பென் டக்கெட் எடுக்க சொன்னாரு. So KL wanted me to go for Ben Duckett. அதனால பென் டக்கெட் போன பென் டக்கெட் கிடைச்சது அப்படின்ட்டு. அப்படிதான் வந்து எல்எஸ்சி டிகாக் எடுத்தாங்க அந்த ஒரு ஸ்டார்டிங் சீசன்ல. டிகாக் பயங்கரமா ஷைன் ஆனாரு. சோ அந்த மாதிரி ஏதாவது வந்து இருந்திருந்தா இஃப் தே கோ வித் திஸ் பிளான், ஏதாவது 2-3 மேட்ச் இவங்க 2 பேர் நின்னாலே போதும். ஓகே, சோ இவங்க 2 பேரும் ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு வந்து நம்ம திட்ல ராணா ஸ்டப்ஸ் 5ல சாரி 4ல வந்து நான் சமார் ரிஸ்வியை கொடுத்திருக்கேன். ஏன்னா வந்து அந்த பையன் வந்து இப்போ இந்த ரீசன்ட் டோர்னமெண்ட்ல சூப்பர் ஃபார்ம்ல இருக்கான். எனக்கு வந்து நீங்க கேல எப்படி மாத்த மாட்டீங்களோ அதே மாதிரி இவனுக்கும் ஒரு அந்த 14 மேட்ச் சான்ஸ் கொடுத்து பாருங்க. நீங்க நம்பர் 4ல போட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் டீப்பா போகும். 5, 6, 7 வந்து ஸ்டப்ஸ், மில்லரு, அக்ஷர் பட்டேல். ஓகேங்களா? அதுக்கப்புறம் விப்ராஜ்னிகம் வரைக்கும் உங்களுக்கு பேட்டிங் இருக்கு. 8 வரைக்கும் பேட்டிங் இருக்கு. அப்புறம் ஸ்டார்க்கு, குல்தீப் யாதவ், அக்யூப் நபி. என்னுடைய இம்பாக்ட் பிளேயர் வந்து நட்ராஜன், அசுதோஷ் சர்மா. பவுலிங்க்கு வேணா நட்ராஜனை கொண்டு வந்தா கூட எனக்கு ஃப்ரண்ட் லைன்ல 3 பேசர் இருக்காங்க. ஸ்டார்க்கு, அக்யூப் நபி, நட்ராஜன். ஸ்பின்னர்ஸ் அதேதான், விப்ராஜ்னிகம், குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல். பேட்டிங்க்கு வேணும் அப்படின்னா ஏதாவது ஒரு பவுலர் உட்கார வச்சுட்டு அசுதோஷை கொண்டு வரலாம். நானும் மில்லர் வந்து உள்ளார கொண்டு வரலாம்னு நினைச்சேன். மேபி என்னோட இதுலயும் மேபி ரிஸ்வியை உள்ளார கொண்டு வந்தப்ப எனக்கு சொன்ன மாதிரி கருணாயரை வந்துட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு நிதிஷ் ராணா நம்பர் 3, அக்சர் பட்டேல் ஸ்டப்ஸ் நம்பர் 4, அதுக்கப்புறம் 5 அக்சர் பட்டேல் ஸ்டப்ஸ் 4 and 5ல வந்துருவாங்க. 6ல வந்து ரிஸ்வி அதை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணி வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மில்லர் ஏன் வரல அப்படியே எனக்கு ஐ வாண்டட் இங்கிடி. அந்த ஒரு டெல்லியில பாத்தீங்க அப்படின்னா வேகமா போட்டீங்க அப்படின்னா வேகமா அடிப்பாங்க. ஸ்டார்க்கு வந்து கண்டிப்பா ரன்ஸ் லீக் பண்ணுவாரு. அக்யூப் மில்லர் செட்டது வந்து ஃபேவரட் கோட்டால மில்லர் பேக்கப் ஃபினிஷரா தான் வச்சிருப்பாங்க ஸ்டப்ஸ்க்கு. அக்யூப் தானும் பாத்தீங்கன்னா புதுசா வராரு. ஸோ அவர் வந்து மோஸ்ட் ஆஃப் தி மேட்சஸ் வந்து 7 மேட்சஸ் வந்துட்டு டெல்லியில போட போறாரு. அவரும் வந்துட்டு புது பிளேயர் நல்லா பண்ணிருக்காரு. பட் புது பிளேயர் அடி வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரன்ஸ் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றதுக்கு கொஞ்சம் ஸ்லோ ரன்ஸை போட்டுட்டு ஏமாத்துறது வந்துட்டு இங்கிடியால வந்து பண்ண முடியும். ஹி வில் பி ஆஃப் கிரேட் ஹெல்ப். ஸோ அதனால எனக்கு அந்த கண்ட்ரோல் கூட ஒரே பவுலர் வந்துட்டு இந்த பக்கம் ஸ்பின்னர்ல பாத்தீங்கன்னா அக்சர் பட்டேல், அந்த பக்கம் வந்துட்டு இங்கிடி 2 பேர் தான் எனக்கு தெரிஞ்சு தெரியுறாங்க. ஸோ அதனால வந்துட்டு இங்கிடியை கொண்டு வந்தேன். இது இல்லாம நீங்க சொல்றதை பத்தி பாத்தீங்கன்னா பேக்கப் பாத்தீங்கன்னா பிருத்திவி ஷா இருக்காரு. அதுக்கப்புறம் இதர் 10 நிமிஷக்கா டக்கெட் 2 பேர்ல யார் ஆடுறாங்களோ ஒருத்தவங்க பேக்கப் வந்து இருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அபிஷேக் பொரேல் இருக்காரு, மில்லர் இருக்காரு, நட்ராஜன் இருக்காரு, சமீரா இருக்காரு, ஜேமிசன் இருக்காரு, முகேஷ் குமார் இருக்காரு. முகேஷ் குமார்லாம் ஒரு 1 or 2 years பேக் வந்து சூப்பரா போட்டுட்டு இருந்தாரு. போன வருஷம் பயங்கரமா அடி வாங்கினாரு. பயங்கரமா தமிழ் மக்களே அடி வாங்கத்தான் அக்யூப் நபியையும் நட்ராஜனையுமே ஃப்ரண்ட் லைனா யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றேன். முகேஷ் வேணா நண்பா, போதும் நண்பா. ஒரு 1 or 2 years பேக் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா வந்து போட்டுட்டாரு. ஓகேப்பா, ஒரு அப்கமிங் ஃபாஸ்ட் பாலரா இருக்காரு, யங்ஸ்டரா இருக்காரு, நல்லா பண்ணுவாரு போல அப்படின்னு நினைக்கிறப்போ போன வருஷம் வச்சு அடிச்சு நிமித்துட்டாங்க. ஸோ அவரு
என்னதான் இருந்தாலும் ஹீஸ் அ டீசல் பிளேயர், அவர் ஒரு பேக்கப்பா இருக்காரு. ஸோ பேக்கப்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உண்மையாவே நல்லாவே வந்து வச்சிருக்காங்க. காம்பினேஷன் வந்து இவர் இல்லைன்னா அவருன்ற மாதிரி டக்குன்னு ஒரு 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 3-4 கேம் நான் பாக்குறேன். டக்குன்னா அவ்வளவு டக்குன்னு கிடையாது. 2 மேட்சுக்கு ஒரு டைம், ஒரு மேட்சுக்கு ஒரு டைம் மாத்துறது கிடையாது. வேணாம்ப்பா, ஒரு 4 மேட்ச் பண்ணதே போதும். ஆமா, ஒரு 4-5 மேட்ச் பார்த்துட்டு ஓகே ஓகே சரி வரல, இந்த பொசிஷன் சரி வரல, வேற ஒரு ஆள் இறக்கலாம் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. நல்லாவே ஃபாரின் பிளேயர்ல இருந்து இந்தியன் பிளேயர்ஸ்க்கு நல்லாவே வந்து ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காங்க. ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்சு உங்களுடைய ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ். ரெண்டாவது பாசிட்டிவ் வந்து சொன்ன மாதிரி பேட்டிங். விப்ரஜ்னிங்கம் வந்து நம்பர் 8ல வராரு அப்படின்னா சூப்பர். விப்ரஜ்னிங்கம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு 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 ட்ரஸ்ட், ஒரு 20 ரன் ஒரு 15 ரன் டப்பு டிப்புன்னு அடிக்கிறதுக்கு பயங்கரமான ஆளு. அசுதோஷ் சர்மா சூப்பரா ஆடுவாரு. ஸ்டப்ஸ், அக்சர் பட்டேல் மிடில் ஆர்டர் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. அக்சர் பட்டேல், ஸ்டப்ஸ், நிதிஷ் ராணா, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ரிஸ்வி. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. KL ராகுல் வந்து எப்பயுமே பாத்தீங்கன்னா அவர் இருக்கிற டீம்ல அவர் ஆடினாதான் ரன்னுன்ற மாதிரி இருக்கும். அவர் பஞ்சாப்ல இருக்கும்போதும் சரி, LSG இருக்கும்போதும் சரி, அவர் ஆடல ஒரு 170 சேஸ் பண்ணாங்கன்னா 150 வரைக்கும் இருப்பாரு. மீதி 20 ரன் தோத்துட்டு வருவானுங்க, 5 ரன் தோத்துட்டு வந்துருவானுங்க. சோ அப்படி இல்லாம இந்த டைம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பினிஷ் பண்ணி கொடுக்கறதுக்கு மிடில் ஆர்டர்ல வந்து நல்லா ஸ்ட்ராங்கா எடுத்துட்டு போறதுக்கு ஆள் இருக்காங்க. சோ அதனால KL ராகுலும் ஓப்பனிங்ல வந்துட்டு அவர் கேமை வந்து ஃப்ரீயா வந்து ஆடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ பேட்டிங் வந்து ரொம்ப 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 சாலிடா ரொம்ப சூப்பரா இருக்குது. பவுலிங்குமே பாத்தீங்க அப்படின்னா மேட்ச் வின்னர்ஸ் எல்லாமே உள்ளார எடுத்து போட்டுருக்காங்க. இந்த பவுலிங் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு அண்டர் ரேட்டடா போயிடுமோன்னு தோணுது. ஏன் அப்படின்னா நம்ம சென்னை, மும்பை, RCB, KKR இப்படிலாம் வந்து SRH இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இந்த பவுலிங் வந்து நிறைய நல்ல பேர் இருக்காங்க. இங்கிடி, ஸ்டார்க்கு, குல்தீப் யாதவ், அக்சர் பட்டேல், இது வந்து எத்தனை பேருக்கு இந்த மாதிரி பவுலிங் 4 ஸ்டார் பிளேயர்ஸ் வந்து பவுலிங்ல இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனால வந்து நல்ல ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பவுலிங் அட்டாக்கா இருக்குது. கண்டிப்பா ஒரு சாலிடான 12 ஒரு அதை மெயின்டைன் பண்ணி கொண்டு போனாங்கன்னா இந்த டீம் வந்து தே வில் கோ பிளே ஆஃப்ஸ் போவாங்க. அங்கிருந்து செமிஃபைனல்ஸ், ஃபைனல்ஸ் போறது கூட நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் என்னுடைய பாசிட்டிவ்ஸ். நீங்க சொல்லுங்க. அதான் நீங்க சொன்ன அதே பாயிண்ட் தான் நான் வந்து கொஞ்சம் ஆட் தான் பண்ண விரும்புறேன். எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் பார்த்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் வித் சீனியர் பிளேயர் மாதிரி தான் எடுத்திருக்காங்க. இப்போ 10 சங்காமோ இல்லைன்னா பெண்டா கெட்டோம் இல்ல பிருத்விஷாவே ஓப்பனிங் கேஎல் கூட வந்தாலும் கேஎல் ஒரு சீனியரா இருக்காரு. ஒன் நிதிஷ் ராணா இந்தியன் டொமஸ்டிக்ஸோ இந்தியன் அந்த T20 இன்டர்நேஷனல் இல்லாம IPL, இந்த டெல்லி பிரீமியர் லீக் எல்லாமே ஒரு ஆடிய ஒரு மாதிரி ஓஞ்ச பிளேயர். ஸோ அவருக்கு எல்லாமே யூஸ்வலி தெரியும். அடுத்தது வந்து ஒரு யங்ஸ்டர் வேணும் தான் நான் ரிஸ்வியை கொண்டு வந்தேன். பவுலிங்லயும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த அகிப் நபிக்கு வந்து ஒரு ஸ்டார்க்கோட எக்ஸ்போஷர் இருக்கும், இங்கிடியோட கைடன்ஸ் இருக்கும், அண்ட் அக்ஷர் பட்டேல் கேப்டன்சி, குல்தீப் யாதவ். எனக்கு வந்து அக்ஷருடைய பவுலிங் கன்சர்ன் ரொம்ப இருந்தது. அது இந்த வேர்ல்ட் கப்ல அவர் திருத்திருந்தனால திஸ் டீம் லுக்ஸ் குட் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல. ரெண்டு பேரும் நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட். இது இல்லாம மேபி அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நெகட்டிவ், மேபி அதாவது நெகட்டிவ் இல்ல மேபி இருக்கலாம் அப்படின்றது என்ன அப்படின்னா, மேபி அக்யூப் தாரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி வந்து கை கொடுக்க போகுது. போன டைம் பிரிஞ்சிருக்கும் போது நல்லா போட்டாரு, பவுலிங்லயும் சரி பேட்டிங்லயும் சரி நல்லாவே பண்ணியிருந்தாரு. இந்த டைம் அதை வந்து அவரை வந்து அனலைஸ் பண்ணியிருப்பாங்க, அதுல இருந்து எப்படி வர போறாருன்ற ஒரு இது. குல்தீப் யாதவ் வந்துட்டு இந்த கிரவுண்ட்ல திரும்பவும் எப்படி வந்து அவரால் கண்ட்ரோல் கொடுக்க முடியாது. ஹி வில் கோ ஃபார் ரன்ஸ், பட் வந்து இந்த விக்கெட்ஸ் காலம்ல வந்து அவர் நிறைய ஆட் பண்ணி ஆகணும். ஏன்னா ஒரு பக்கம் அக்சர் பட்டேல் கண்ட்ரோல் கொடுத்துட்டே இருப்பாரு, அதை இவர் யூஸ் பண்ணி விக்கெட்ஸ் எடுத்தே ஆகணும். அவர் வந்து ரீசெண்டா இந்த வேர்ல்ட் கப்லயும் பெருசா எதுவும் ஆடல, வருண் சக்கரவர்த்தி ஆடினதுனால இவர் ஒரு பேக்கப்பா வந்து பெஞ்ச்லயே இருந்துட்டாரு. ஸோ அவருடைய ஃபார்ம் எப்படி இருக்க போகுது. KL ராகுல் வந்து அவர் ஆடி ரொம்ப ஆச்சு. KL ராகுல் கிளாஸ், அவர் எத்தனை வருஷம் கழிச்சு ஆடினாலும் அவர் சூப்பரா ஆடிடுவாரு. பட் இவர் கருண் நாயர், நிதிஷ் ராணா இவங்கெல்லாம் எப்படி ஆட போறாங்கன்றதை பொறுத்து இவங்கெல்லாம் இவங்களாம் வந்து எப்படி ஆட போறாங்கன்றது ஒரு சின்ன மேபி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. மத்தபடி எங்க எப்படி பார்த்தாலும் DY பாட்டீல் டோர்னமெண்ட்ல எல்லா டீம்ல இருந்தும் ஒரு 4-5 பேர் ஆடி இருக்காங்க. எல்லா டீம்ல இருந்து 2 பேர் 3 பேர் நல்லா ஆடிருக்காங்க, 2-3 பேர் கேவலமா ஆடி இருக்காங்க. சோ இந்த டீம்ல வந்து நல்லா ஆடின 2 பேர் வந்து ஒண்ணு வந்து விப்ராஜ் நிகம் அண்ட் ஷமார் ரிஸ்வி. சோ 2 பேரும் நல்ல ஃபார்ம்ல இருக்கனால நான் ஸ்ட்ரைட்டா அவங்க 11ல போட்டேன். சோ இதெல்லாம் தான் வந்து 11 அண்ட் பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ். ஸோ இதுல வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு 2 பேர் நல்லா விளையாடுவாங்க அப்படின்னா யார் சொல்லலாம்? KL ராகுல் சொல்லலாம். KL ராகுல் அஃப்கோர்ஸ் ஹீஸ் அ பேங்க். அவர் வந்து பேட்டிங்ல வந்துட்டு அவர் வந்து சொல்லலாம். ஏன்னா கேவலமான சீசன்ல கூட 400 ரன் அடிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்க பிளேயர் பாத்தீங்க அப்படின்னா KL ராகுல் ஃபார்ம்லேயே இல்ல, பேட்லேயே பாடல, ஸ்ட்ரைக் ரேட்டே ஒண்ணுமே இல்லைன்னா கூட 400 ரன் தேத்திடுவாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் தான் வந்துட்டு KL ராகுல். இந்த பக்கம் பவுலிங்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ரீசெண்ட் டைம்ஸ்ல சவுத் ஆப்பிரிக்கால இருந்துட்டு இங்கிடி நான் வந்து சூஸ் பண்றேன். ஸோ இவங்க 2 பேரும் எனக்கு வந்து ஆனஸ்ட்லி சொல்லணும்னா நான் வந்து ஸ்டார்க்கு சொல்லுவேன். எனக்கு ஸ்டார்க்கு அண்ட் அகிப் நபி தார் 2 பேருமே பவுலிங்ல சூஸ் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த 4 பேர் தான் வந்து எங்களுக்கு தோற்ற ஸ்டார் பிளேயர்ஸ் தட் வில் பெர்ஃபார்ம் ஃபார் DC.
so well in this tournament அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தோணுது. ஸோ உங்களுக்கு வந்து அந்த மாதிரி வந்து 2 பிளேயர் யார் தோணுதுன்ற கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த 11 இல்லாம மேபி இவங்க உள்ளார வருவாங்க, வந்த காம்பினேஷன் இன்னும் பயங்கர ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு வந்து தோணுச்சுன்னா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க, எங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஷார்ட்ஸ் வீடியோ பிளான் பண்ணிருக்கோம், ரீல்ஸ் வந்து பிளான் பண்ணிருக்கோம், திஸ் ஆர் தட், பிளைண்ட் ரேங்கிங், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பிளான் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அது இல்லாம இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இன்னும் 2 டீம் இருக்குது, MI அண்ட் RR. அதை முடிச்சுட்டு டாப் 10 இந்த மாதிரி வந்து ஓப்பனர்ஸ்ல இருந்து ஃபினிஷர்ஸ்ல இருந்து எல்லாம் வந்து பண்ண போறோம். ஸோ எல்லா வீடியோஸும் வந்து அப்கமிங்ல வந்துகிட்டே இருக்குது. உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா எங்களுக்கு தேவை. ஸோ வீடியோ வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வந்து சேனல் 2 சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி சூப்பரான வீடியோட உங்களுக்கு பண்றோம். until then bye bye. நன்றி, வணக்கம். ப்ரோ எந்த பொசிஷன் முடிப்பாங்கன்னு சொல்லியே. of course குவாலிஃபை ஆயிடுவாங்க. நான் இதுக்கு 3 டீம் சொல்லிட்டேன், RCB, பஞ்சாப், DC, இது 3 தான் சொல்லிருக்கேன். ரொம்ப சந்தோஷங்க. நீங்க சொல்லலையா? என்ன நைஸா ஸ்கிப் ஆகி போறீங்க? நான் மௌனம் வரதங்கய்யா, பேச மாட்டேன். இது வரைக்கும் ப்ரோ 3 டீம் சொல்லிருக்காரு. இன்னும் 2 நாங்க மொத்தமா பிளான் பண்ணி வச்சது 5 டீம் தான் சொல்லணும். 3 டீம் அவர் சொல்லிட்டாரு, நான் 3 டீம் சொல்லிருக்கேன். CSK, RCB, பஞ்சாப் சொல்லிருக்கேன். DC வந்து எனக்கு தெரிஞ்சு தெரியல. எனக்கு சொல்ல வேணாம். நான் வந்து ஒண்ணு கன்னிசம்ல பரப்பிடுவேனால அந்த டீமை சொல்ல வேணாம். நெக்ஸ்ட் 2 டீம் எடுக்க போகுதுன்னு பாப்போம். சோ பை பை. Yep.